உங்களோடு கூட இருந்து இந்த ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனை கலந்து கொண்டியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பினை நல்கின அன்பு சகோதரர் தாமஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஆகவே நாம் செய்திக்கு கடந்து செல்லும் முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, இதோ இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளைக்கு நன்றி அப்பா. தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் இந்த நாளின் செய்தியை ஆண்டவரே அடியரை மறைத்து நீரை வெளிப்படும்படியாய் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் உங்களோடு கூட பேசும்படியாக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், ஒரு நபரை அடையாளம் கண்டுபிடிப்பது எப்படி? ஒரு கேள்வியோடு கூட நான் ஆரம்பிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். நீங்களும் நானும் யார் என்று ஒரு கேள்வியை கேட்டால் நீங்களும் நானும் என்ன ஒரு பதிலை நாம் தருவோம்? உலகத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நீங்களும் நானும் யார் என்று சொன்னால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்டியன்ஸ், 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபை பிள்ளைகள் என்று சொல்லுவோம். வேதத்தின் வாயிலாக இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் யார் என்று சொன்னால் we called as a remnant, மீதமான திருச்சபையினுடைய விசுவாச பிள்ளைகள் என்று நாம் சொல்லுவோம். மீதமான திருச்சபை பிள்ளைகளை இந்த கடைசி காலத்திலே எப்படி கண்டுகொள்வது அல்லது அவர்களை காண்பது எப்படி, ஒவ்வொரு நபரையும் காண்பது எப்படி என்று சொல்லிதான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் சொல்லாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்து தேசத்திலே எட்வர்ட் ஸ்டட் என்று சொல்லக்கூடிய ஒரு பணக்கார மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் இந்தியாவிலும் இன்னும் இங்கிலாந்து தேசத்திலும் அநேக சொத்துக்கள் வைத்திருந்தார். அவருக்கு அநேக வியாபாரங்கள் நடந்தன. அதன் வாயிலாக அநேக பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையின் பொழுதுபோக்காக எதை செய்து வந்தார் என்று சொன்னால் ஹார்ஸ் ரைடிங், குதிரை சவாரி செய்வதை பழக்கமாக கொண்டு வந்தார். அதற்காக அவர் 60 குதிரைகளை வாங்கினார். அதற்காக ஒரு ஸ்டேடியம் அரங்கத்தை கட்டி அதிலே அவர் தன்னுடைய நாட்களை கழித்து வந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருக்கு ஒரு கிறிஸ்தவ நண்பர் இருந்தார். ஒரு நாள் மாலை வேளையிலே அவர் அங்க நடைபயிற்சி செய்த பொழுது தன்னுடைய நபரை சந்திக்க நேர்ந்தது. அந்த நபரை பார்த்து நலம் விசாரித்த மாத்திரத்திலே அந்த நபர் இவரை பார்த்து கேட்டார், இன்றைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா அல்லது உங்களுக்கு எந்த வேலை இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டார். உடனே இந்த எட்வர்ட் ஸ்டட் சொன்னாரு, ஆம் என்று சொன்னார். நான் இன்றைக்கு ஒரு கூட்டத்திற்கு போகிறேன், நீங்கள் என்னோடு கூட வருகிறார் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்திலே இந்த எட்வர்ட் ஸ்டட் அவர்கள் ஒப்புக்கொண்டு அவர்கள் அந்த நண்பரோடு கூட கூட்டத்திற்கு சென்றாங்க. அந்த கூட்டம் எங்கு நடைபெற்றது என்று சொன்னால் லண்டன் நகரத்திலே நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு போனால் அங்கு யார் பிரசங்கம் செய்தார் என்று சொன்னால் D.L. மூடி அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தாங்க. இந்த கூட்டத்திலே இந்த எட்வர்ட் ஸ்டட்டும் அவருடைய நண்பரும் கலந்து கொண்டாங்க. கூட்டத்தின் நிறைவுல முடிந்த பிறகு இந்த எட்வர்ட் ஸ்டட்டுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை தன்னுடைய நண்பர் கண்டார். உடனே அந்த நண்பரிடம் எட்வர்ட் ஸ்டட் சொன்னார், இந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்காக சேவை செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த நாளிலிருந்து அவர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்த அந்த நபர் தன்னுடைய ஊருக்கு வந்து தன்னுடைய பகுதியில் உள்ள மக்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொன்னார். 6 மாதம் கழித்து அதே இடத்திலே மீண்டுமாக ஒரு படைபயிற்சி கூட்டம் நடக்குது என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அதற்காக ஒரு கூட்ட நபரை இவர் சேர்த்து அதற்காக ஒரு வாகனத்தை ஆயத்தம் செய்து அதிலே அவர்களை ஏற்றிக்கொண்டு பிரயாணப்பட்டு கூட்டத்திற்காக கடந்து சென்றார். 10 கிலோமீட்டர் அருகாமைக்கு இருக்கும் முன்பதாக திடீரென்று வாகன ஓட்டிடம் வந்து அவர் சொன்னார், நீங்கள் வாகனத்தை நிறுத்துங்கள், நான் ஒருவரை
அழைத்து வர மறந்து விட்டேன் என்று சொல்லி, நீங்கள் அந்த கூட்டத்திற்கு போங்க, நான் போய் அவரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி அவர் கீழே இறங்கி அவர் வேகமாக நடக்க ஆரம்பித்தார், ஓட ஆரம்பித்தார். அப்படி ஓடுகின்ற பொழுது ஒரு கல்லிலே அவருடைய கால் தடுக்கி விழுந்து காலுடைய நரம்பு அறுந்து போய் அவர் அங்கு இறந்து போனார் என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தை நான் படித்தேன். ஏன் இந்த காலை வேளையிலே இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய உங்களை என்னையும் உலகத்தின் பிள்ளைகள் எப்படி நம்மை இனம் காண்பது, நாம் எப்படிப்பட்ட நபர் என்பதை எப்படி காண முடியும் என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்திய தேசத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் ஒரு வாக்கியத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் எப்படி பிறந்தோம் மட்டுமல்ல, எப்படி நாம் நம்முடைய மரணத்திற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதுதான் அங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி என்று சொன்னால், இந்த நாளின் காலை வேளையிலே உங்களோடு கூட நான் இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், வேதத்திலிருந்து பிரசங்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால், இந்த எட்வர்ட் ஸ்டெர்னுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்துல மற்றவர்கள் நம்மை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த காலை வேளையிலும் வேதத்தில் உள்ள 2 பட்டணங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேசலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஒரு பட்டணம் எது என்று சொன்னால் பாபிலோன் என்று சொல்லக்கூடிய பட்டணம், மற்றொரு பட்டணம் எது என்றால் எருசலேம் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம். இந்த 2 பட்டணத்தை குறித்தும் நாம் நன்கு அறிந்திருப்போம். ஆனாலும் இந்த 2 பட்டணத்திற்கும் உள்ள ஒரு வேற்றுமை என்ன என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பாபிலோன் என்று சொன்னால் அதற்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா பொன்னகரம் என்று சொல்றாங்க. ஏனென்றால் அந்த பட்டணத்திலே பொன் அதிகமாக இருந்தது என்று சொல்லுகிறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த பட்டணமானது ஒரு நல்ல ஒரு செல்வம் மிக்க ஒரு பட்டணமாக இருந்தது. இந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் அநேக தாளந்துகளை பெற்றிருந்தாங்க. விசேஷமாக அவர்களை கட்டடக்கலையில் சிறந்து விளங்கினாங்க. அது மாத்திரமல்ல, கணக்கியலிலே சிறந்து விளங்கினாங்க. அது மாத்திரமல்ல, வானவியல் ஆராய்ச்சியிலே அவர்கள் சிறந்து விளங்கின பிள்ளைகளாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பட்டணத்திலே நாம் பார்க்கிற பொழுது அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமாக இருந்தது சொன்னால், மிகவும் வெல் செக்யூர் சிட்டி என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றாங்க. நல்ல பாதுகாப்பான ஒரு பட்டணம் இருந்தது. இந்த பட்டணத்திலே 8 வாசல் படி இருந்தது என்று நான் அங்கு வாசித்தேன். அதுல ஒரு வாசற்படி எதற்கு என்று சொன்னால், அந்த இஸ்தார் தேவதையை வணங்குவதற்காக அந்த வழியானது காணப்பட்டது. இந்த நாட்களிலே எல்லாரும் ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லி கொண்டாடுவாங்க. அப்ப இந்த பட்டணம் நல்ல செல்வம் மிக்க ஒரு பட்டணமாக இருந்துச்சு. அந்த பட்டணம் அங்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு பட்டணமாக இருந்துச்சு. அநேக தாளந்துகள் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று சொன்னால், அதை ஆரம்பித்தவர் யார் என்று சொன்னால் நேபுகாத் நேசர் என்று நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேபுகாத் நேசர் இந்த பட்டணத்தை ஆரம்பித்தார். அப்ப இந்த பட்டணத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அநேக அர்த்தங்களை நாம் வேதத்தின் வாயிலாக நாம் பார்க்க முடியும். பாபிலோன் என்று சொன்னால் குழப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 17:5 வாஸ்தவனா வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செல்வமிக்க பட்டணமாக இருந்தாலும் அந்த பட்டணமானது எப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக அழைக்கப்படுகிறது சொன்னால், அது வேசிகளுக்கு தாய் என்று சொல்லக்கூடிய பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அருவருப்புக்கு அழைக்கப்படுகிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த பட்டணத்தை மேதிய பெருசர்கள் எப்ப அவர்கள் அதை வசப்படுத்தினார்கள் சொன்னால், இந்த இஸ்தார் பண்டிகை நாட்களிலே அவர்கள் குடித்து வெறித்து அவர்கள் பொழுதுவாக பயங்கரமாக அவர்கள் அங்கு சுய வாழ்க்கையில சுகபோக வாழ்க்கையில அவர்கள் வாழ்ந்து வருகிற அந்த நிலைமையில இந்த இஸ்தார் பண்டிகை நாளிலே அவர்கள் குடித்து வெறித்து இருக்கிற சமயத்துல அந்த மேதிய பெருசர்கள் உள்ளே சென்று அவர்களை கைப்பிடாமல் சொல்லி சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பாபிலோன் பட்டணம்
குறித்து வேதத்தில பார்க்கின்ற பொழுது பல கருத்துகள் நமக்கு சொல்லுகின்றன. இரண்டாவதாக எருசலேம் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தை குறித்து நாம் படித்தோம் என்று சொன்னால், இது ஒரு பரிசுத்த நகரம் என்று சொல்லலாம். அது மாத்திரமல்ல, ஒரு சமாதானத்தினுடைய நகரம் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், விசேஷமாக இந்த எருசலேம் பட்டணம் யூதர்களுக்கு மிகவும் ஒரு விசேஷ பட்டணமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், வேதத்தில வாசிக்கின்ற பொழுது அங்கு ஒரு யூதனாக இருக்கக்கூடிய நபர் என்ன செய்ய வேண்டும் என்றால், வருஷத்துல 3 முறை எங்க வரணும்? எருசலேமுக்கு வர வேண்டும். அட்லீஸ்ட் அவங்க ஒரு பண்டிகைக்காக அவர்கள் வந்து அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய வேதத்திலே வாசம் அவருடைய சரித்திரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், இந்த பட்டணம் உலகத்திற்கு ஒரு மைய பட்டணமாக இருக்கிறது. இந்த பட்டணத்தில் உள்ள உலகத்தின் பல பகுதியில் உள்ள யூத மக்கள் ஆண்டவரை தொழுவதற்காக, பாவ மன்னிப்பு பெறுவதற்காக இந்த பட்டணத்திற்கு வருவது உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்திலெல்லாம் யார் ஆட்சி செய்தார் என்று சொன்னால், சவுல், தாவீது, சாலமோன் என்று சொல்லக்கூடிய இந்த நபர்கள் எல்லாம் இந்த பட்டணத்தை ஆட்சி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பட்டணை குறித்து வேதத்துல இல்ல நீங்க அலசி பார்த்தோம்னால், இது சாலோம் என்று சொல்லக்கூடிய ஆதியாமத்துல அங்கு சாலோமின் ராஜா என்று பார்க்கிறோம். இன்னும் பல அர்த்தங்கள் எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி என்றால், ஒரு பாபிலோன் என்று சொன்னால் அதற்கு அதிக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் என்று சொன்னால் அதற்கு அதிகமான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பட்டணங்களையும் ஆண்ட 2 ராஜாக்களை குறித்து நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த 2 பட்டணங்களே ஆண்ட ராஜாவிலே முதலாவதாக நாம் எருசலேமை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், எருசலேமை ஆண்ட முதல் ராஜா யார் என்று சொன்னால் சவுல் ராஜா என்று நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த நாட்களில தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி வழிநடத்தி வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அங்கு சாமுவேல் இடத்துல அவர்கள் வந்து அந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு முறையிட்டாங்க, நீரோ வயது சென்றவராக இருக்கிறீர், உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வழியில் நடக்கவில்லை, ஆகவே எங்களுக்கு ஒரு ராஜாவை தாரும் என்று சொல்லி பண்ணாங்க. அவங்க கேட்டாங்க. அப்போ சாமுவேல் என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் அவர் பதில் சொல்றாரு, அவங்க மக்கள் சொல்வதை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி அங்கு சாமுவேல் மூலமாக இந்த சவுல் ராஜாவை அவர்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இவருடைய கோத்திரம் எந்த கோத்திரம் என்று சொன்னால் பெஞ்சமின் கோத்திரம் என்று நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ ஆரம்பத்துல இவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தார் என்று சொன்னால், நல்ல ஒரு வல்லமை மிகுந்த ஒரு மகனாக இருந்தார். அது மாத்திரமல்ல, இவருடைய தகப்பன் பேர் என்ன, கிஸ் என்று சொல்லக்கூடிய பெயரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பல நல்ல காரியங்களை இந்த ராஜா செய்தார். இதனால இவருடைய பெயர் ஆரம்ப காலத்திலே நன்றாக இருந்தது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த ராஜாவுடைய விழுகைக்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய தவறுகளை குறித்து வேதம் சொல்கிறது. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 6 - 13 வசனங்களை வாசித்த பொழுது, அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை என்று சொன்னால் பொறுமை இல்லாதவராக காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களாக காணப்பட்டார். ஆண்டவருடைய கற்பனைக்கு மீறினவராக காணப்பட்டார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு கட்டத்துல அவர் போய் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, நான் பாவம் செய்தேன், ஆனாலும் மக்களுக்கு முன்பாக நீர் என்னை கனம் பண்ணு என்று சொல்லி சாமுவேல்கிட்ட போய் இந்த யார் சொல்றது, இந்த சவுல் சொல்றாரு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் அவர் இப்படிப்பட்ட நல்ல நபராக ஆரம்பித்த அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல புகழ் பெருக பெருக அவர் தன்னை ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அஞ்சனம் பார்க்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை வேதத்தின் வாயிலாக கற்றுக்கொண்ட சவுல் கடைசி என்ன பண்றாரு, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு ஒரு சாமுவேலை அவர் பார்க்கல. ஆகவே 28ஆம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, நான் சாமுவேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி குறி சொல்லுகிற ஒரு பெண்ணிடத்திலே போனார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதை குறித்து நீங்கள் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துல 7 - 12 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது இவர் என்ன காரியங்கள் செய்தார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால், இந்த சவுல் ராஜா எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தார் என்று சொன்னால், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். பொறுமை இல்லாதவராக, அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவராக,
அது மாத்திரமல்ல, ஆவி மார்க்கத்துக்கு தன்னை செவி சாய்க்கிற ஒரு மகனாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குறி சொல்கிற பெண்மணி ஒரு இடத்துல ஒரு டைம்ல சொல்றா, ஐயோ இந்த ராஜா மோசமானவர், யாரெல்லாம் குறி சொல்றாங்களோ அவங்கள கொண்டு போட்டுருவாரு, நீ இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன அவள்கிட்ட போய் வேஷம் மாறி இந்த சவுல் ராஜா என்ன பண்றாரு, அங்கு சாமுவேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அது மாத்திரமல்ல, கடைசியில அவருடைய முடிவு எப்படி என்று பார்த்தோன்னா, ஒரு தற்கொலைக்காக செய்து கொண்டார் என்று சொல்லி அவருடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து நீங்கள் 1 சாமுவேல் கடைசி அதிகாரத்துல படிக்க வேண்டும் என்று சொன்னால் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக இந்த பாபிலோனை ஆண்ட நேபுகாத் நேசர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை குறித்து இந்த வேளையிலே நான் சொல்லப்பட்டிருக்கிறேன். 2 பட்டணம், ஒன்று எருசலேம், பாபிலோன். எருசலேம் ஆண்ட முதல் ராஜா சவுலு, இப்ப பாபிலோனை ஆண்ட முதல் ராஜா நேபுகாத் நேசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் யார் என்று சொன்னால் நெபுகத்நேச்சர் என்று சொல்லக்கூடிய நபருடைய மகனாக இருக்கிறார். இவர்தான் புதிய பாபிலோனை கண்டுபிடித்தவர். அது மாத்திரமல்ல, இவர் யூதா நகரத்தையும் எருசலேம் நகரத்தையும் எகிப்தையும் ஆண்ட ஒரு மன்னனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை குறித்து தானியேலின் புத்தகம் அங்கு முதல் 3 அதிகாரத்துல படித்தோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அவர் உலக அதிசயங்கள் ஒன்றாகிய தொங்கு தோட்டத்தை அவர் கட்டினார் என்று பார்க்கிறோம். ஆகவே இதை அவர் கட்டி முடித்தார். அது மாத்திரமல்ல, அவர் எருசலேமுடைய ஆலயத்தை அழித்து அங்கு உள்ள பொருட்களை தன்னுடைய நாட்டிற்கு கொண்டு வந்து வைத்து அதை பயன்படுத்தினார் என்று சொல்லி அவரை குறித்து சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு தவறு என்று சொன்னால், இவரை குறித்து சொல்லும் போதனால் ஒரு பெருமையை பிடித்த ஒரு நபர் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அது வேதத்துல நீங்கள் படித்தீர்கள் சொன்னால், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அந்த தொங்கு தோட்டத்தை பார்த்து சொன்ன மாத்திரத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப நாம் முதலாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி அவர் இனம் கண்டு கொள்ள வேண்டும், அல்லது எப்படி அவரை நபரை காண்பிப்பது எப்படி சொன்னால், அவருடைய முதலாவதாக அவருடைய அந்த 2 பெயரை பார்த்தோம், அவருடைய அரசாண்ட பட்டணங்களை குறித்து பார்த்தோம். இப்பொழுது 2 நபர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், இந்த சவுலை குறித்து நாம் படிக்க வேண்டும் சொன்னால், அவரு யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரு? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தான் இந்த சவுலு. ராஜாவாக முதல் ராஜாவாக ஏற்படுத்தின மனுஷன். ஆனால் அந்த மனிதனிடத்துல என்ன இல்ல? பொறுமை இல்ல. அது மாத்திரமல்ல, அவர்கிட்ட கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நேபுகாத்நேச்சர் ஆகிய பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை குறித்து சொல்ல வேண்டும் சொன்னால், அவர் ஒரு பெருமை பிடித்த ராஜாவாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய ராஜ்யத்துல அவர்கள் தானியேலுடைய நண்பர்களை அழைத்து வந்த மாத்திரத்திலே அவர் பெயரை மாற்றினார், அவர்களுக்கு கல்வி முறையை மாற்றினார், அவர்களுக்கு ஆகார முறையை மாற்றினார் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனாலும் அந்த பிள்ளைகள் தங்கள் தேவனை மறவாதபடிக்கு உண்மையாய் இருந்ததுனால தேவன் அந்த பிள்ளைகளை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நேபுகாத்நேச்சரை அங்கு மனம் திரும்புவதற்காக தானியேல் அவருக்காக ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த தானியேல் அவரை மாற்றம் செய்வதற்காக, கிறிஸ்துவத்தை அழைத்துவதற்காக 38 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், தானியேல் 4ஆம் அதிகாரத்தை எழுதியது யார் என்று சொன்னால் நேபுகாத்நேச்சர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் செய்த ஒரு நன்மையை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய சவுல் உடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது என்று பார்க்கிறோம். ஆரம்பத்துல நல்ல ஒரு ராஜாவாக இந்த சவுல் இருந்தாரு. ஆனால் முடிவுல அவர் தேவனை விட்டு விலகி அங்கு மரித்து போனார். அவருடைய மரணம் மிகவும் மோசமானதாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்க நேபுகாத்நேச்சரை குறித்து படிக்கும்போது அவர் ஒரு அந்நிய ராஜாவாக அங்கு அவர் அந்த ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. மிக அழகாக அம்மையார் அவங்க எழுதுறாங்க, ஒரு மனம் திரும்பின ஒரு ராஜாவாக, அது மாத்திரமல்ல பரலோகத்தின் தேவனை சாட்சி கொடுக்கிற ராஜாவாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல வாஸ்தவம் சொன்னால், pride king became a humble servant of God. அப்ப பெருமை பிடித்த ஒரு ராஜா
தேவனுடைய மனுஷனாக, தாழ்மை உள்ள மனுஷனாக மாறினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் ஆரம்பத்திலே வாழ்க்கையை ஒரு உலக பிரகாரமாக ஆரம்பித்தாலும் முடிவிலே ஒரு தேவனுடைய மனிதனாக, தேவனுடைய விசுவாசியாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், நான் ஆரம்பத்திலே ஒரு நபரை குறித்து சொன்னேன். எட்வர்ட் ஸ்டட் என்று சொல்லக்கூடிய நபர். அவர் ஒரு பணக்கார மனிதராக இருந்தாரு. உலக சம்பத்தை வைத்திருந்தாரு. உலக ரீதியாக உலகத்திலே தன்னை ஈடுபடுத்தி வாழ்க்கையில் வாழ்ந்தாரு. என்றைக்கு கிறிஸ்தவனாக மாறினாரோ அன்றிலிருந்து இயேசுவுக்காக வேலை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் இந்த 2 பட்டணங்களை பார்க்கின்ற பொழுது நாம் பொதுவாக சொல்லும் போது எருசலேம் என்று சொன்னால் அது தேவனுடைய நகரம், சமாதானத்தின் நகரம் என்று சொல்லுவோம். பாபிலோன் என்று சொன்னால் அது தீமையான நகரம், அது அருவருப்பான நகரம் என்று சொல்லுவோம். ஆனால் நான் இந்த காலையிலே உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறது என்னவென்று சொன்னால், இந்த 2 பட்டணங்களையும் 2 ராஜாக்களையும் படிக்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்திலே ஒரு நபரை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய பெயரை வைத்தோ, அவனுடைய ஊரை வைத்தோ, அவனுடைய பதவியை வைத்தோ அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் வேதம் மிக அழகாக சொல்கிறது. அம்மையாரும் அழகாக சொல்றாங்க, we have to identify with the man with his character. ஏனென்று சொன்னால் கடைசி காலத்துல ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி அம்மையார் சொல்றாங்களா, நல்ல குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். The last day Christian should show their good character to others என்று சொல்லி அம்மையார் சொல்றாங்க. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால் நல்ல குணங்களை எதிர்பார்க்கிறார். ஏன் இத சொல்றேன்னு சொன்னா, நீங்கள் நானும் இந்த உலகத்துல எப்படி கூப்பிடுறோம்? மீதமான திருச்சபையில அங்கத்தினராக இருக்கிறோம். அந்த மீதமான திருச்சபையில இருக்கிற என்னுடைய வாழ்க்கை தரம், என்னுடைய குணநலங்கள் எப்படி இருக்கின்றன என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சொல்லும் சொல்றாரு, எருசலேமில் இருக்கிற எல்லாரும் நல்லவனும் கிடையாது, பாபிலோன் இருக்கிற எல்லாரும் கெட்டவனும் கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், எருசலேமை அரசாட்சி செய்த இந்த சவுல் ராஜாவை குறித்து பார்க்கின்ற பொழுது அவன் ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு மோசமாக இருந்தது. ஆனால் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேசரை குறித்து நான் படித்தோம் என்று சொன்னால் அவனுடைய ஆரம்ப வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தாலும் முடிவு ஆண்டவருக்குள்ளாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த உலகத்துல எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்லிக் கொள்கிறார். கேரக்டர் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி சக்சஸ்ஃபுல் லைஃப். அப்ப இந்த உலகத்துல உங்களுடைய வாழ்க்கையும் வெற்றி உள்ளதாக, நிறைவுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குணநலங்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்துல எப்படிப்பட்டவராக நாம் இருக்கிறோம், எப்படி நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம், அல்லது மற்ற மக்கள் நம்மை எப்படி அவர்கள் இனம் கண்டு கொள்றாங்க, நம்மை அவர்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் இவர்கள் அட்வந்து பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டும், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு கேள்விக்குறியாக இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி போயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த காலகட்டத்துல நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளின் செய்தி நமக்கு சொல்கிறது. நாம் ஒரு நபரை அவனுடைய பெயரை வைத்தோ, ஊரை வைத்தோ, அவனுடைய பதவியை வைத்தோ, அந்தஸ்தை வைத்தோ அல்ல, அவனுடைய குணத்தை வைத்து தான் சொல்ல வேண்டும். அதுதான் சொன்னேன், எருசலேமில் இருக்கிற எல்லாரும் நல்லவனும் கிடையாது, பாபிலோன் இருக்கிற எல்லாரும் கெட்டவனும் கிடையாது. ஏனென்று சொன்னால் பாபிலோன்ல இருந்த நேபுகாத்நேச்சர், தானியேல் மற்ற நல்ல நபர்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தாங்க. ஆனால் எருசலேமில் வாழ்ந்த இந்த சவுல் மோசமானதாக மரித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் எப்படி எந்த நிலைமையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குணநலங்களை நன்றாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே மிக தெளிவாக அம்மையார் அவங்க அநேக காரியங்களை சொல்றாங்க. நாம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், கிறிஸ்து நம்முடைய மாதிரி, கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாரோ அதே போல நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்பதைத்தான் தேவன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறாகவே இந்த நாலு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், எந்த நிலையிலும் நாம் ரம்மியமாக இருந்து ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.